இப்படி மொத்தமாகவே தவறு செய்து யாருன்னா விஜய் மற்றும் தாவேகாவோட முக்கிய பொறுப்பாளர்கள். அவர்கள் செய்த தவறுகள்ல இப்ப ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் என்ன செய்வதுனே தெரியாம இந்த கேள்வியை கேட்கிற எல்லாரையும், நீ திமுக காரன், நீ திமுக பெட்டி வாங்கிட்ட, நீ 200 ஊப்பி, நீ நம்ம பேசினா நம்மள 200 ஊப்பியான், நீதிபதி 200 ஊப்பியான். இப்போ சிறப்பு புலனாய்வு குழு ஒருத்தரை போட்டிருக்காங்க. இவங்க எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ ஆஸ்ட்ராகருக்கு சிறப்பு புலனாய்வுல போட்டு வச்சிருக்காங்க. நோண்டி நொங்கெடுக்காம விட மாட்டார். ஒரே வாய்ப்பு தான், உச்சநீதிமன்றத்தில் போய் சரணடைஞ்சு உச்சநீதிமன்றத்தில் போய் பாவ மன்னிப்பு கேட்டு தவறுகளை ஒத்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் ஏதாவது இவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜாமீன் கொடுத்து இனிமேல் கூட்டத்துக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்தா உண்டு. இவங்க பண்ண வேலையில் எந்த கட்சியும் இனி கூட்டம் நடத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒரு வகையில் அது நல்லதுதான். பொது வழியில் மக்களுக்கு இடையூறாக பொதுக்கூட்டங்கள் போடக்கூடாது என்பதையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கான அடிப்படை தேவைகள், தண்ணீர், கழிவறை, வெயிலில் இருக்காம கிட கூரைகள் செஞ்சா தான் நீ கூட்டம் போடணும். இல்லையா கன்வென்ஷன் சென்டருக்கு போய்க்கோ, கல்யாண மண்டபத்தில் கூட்டம் போட்டுக்கோ, பெரிய திடரை வாடகைக்கு எடுத்து கூட்டம் போட்டுக்கோ. இப்போ திருச்சியில் ஜி கார்னர் வாடகைக்கு எடுத்து கூட்டம் போட்டுக்கோ, பணம் கட்டிப்போ. நீ ஓசியில் மக்கள் நின்றுட்டு கையை காட்டிட்டு போகிறதுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுது. இப்போ இந்த கூட்டத்தில் கட்சிக்காரன் ரசிகர் மட்டும் வரப்போறது இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டினா நாம் தமிழ் கட்சிக்காரங்க மட்டும் வரப்போறது இல்லை, திமுக கூட்டினா திமுக காரங்க மட்டும் வரப்போறது இல்லை, எல்லா மக்களும் வருவாங்க. அந்த வழியாக அந்த கட்சி கூட்டத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை நம்பர் போயிட்டு இருப்பான், அவன் அதில் பாதிக்கப்படுறான். இதில் தாவேகாவோட தவறு உணர்கிற வரைக்குமாக தாவேகாவுக்கு சரியான பாடத்தை புகட்டுகிற வகையில் தாவேகாவுக்கு புகட்டுகிற பாடம், தாவேகா மீது எடுக்கிற நடவடிக்கை, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இனி மக்களை பகடையாக பயன்படுத்தக்கூடாது, மக்களை கேடயமாக பயன்படுத்தக்கூடாது, மக்களை தங்கள் போட்டிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது, மக்களை தங்களுடைய ஈகோக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு ஒரு சான்றா அமையணும்.